ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முளைக்கட்டின பயிரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே பாசி பயிரில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மார்னிங் 8 o'clock போல் தேவையான அளவு பாசி பயிரை நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சிடணும். ஒரு ஈவினிங் 5 o'clock எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். தண்ணியை நல்லா வடித்து விட்டுட்டு ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிச்சிடணும். ஆக்சுவலாக காட்டன் கிளாத்தில் நல்லா போட்டு இறுக்கமாக மூடி வைப்பாங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பட் அது முடியாதவங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். நைட் ஃபுல்லாக நல்லா இறுக்கமாக மூடி வச்சுட்டு மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக முளைக்கட்டியிருக்கும். வீக்லி ஒன்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு இதை நான் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுவேன். பொதுவாகவே பயிர் வகைகள் ரொம்ப நல்லது, அதுலேயும் முளைக்கட்டின பயிர் அதை விட நல்லது. முளைக்கட்டின பயிரை நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் வீட்டிலேயே இந்த மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாம். பாசி பயிர் மட்டும் இல்லை, வெந்தயம், சுண்டல், கொள்ளுன்னு எல்லா வகையிலையும் பண்ணலாம். மார்னிங் ஹாட் பாக்ஸ்லேருந்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. நான் வீக்லி ஒன்ஸ் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பேன். முளைக்கட்டின பயிர் ஆசைப்படுறவங்க ஆனால் வீட்டில் செய்கிறது கஷ்டம்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிட்டா.